ஸோ இன்னைக்கு எங்களுடைய டெக்கர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் செஞ்சது வாஸ் பிக் ஸ்க்ரீன் அண்ட் உதி வாஸ் ரெஸ்பான்சிபிள். எனக்கு வந்து இதே ரொம்ப வந்து இந்த ஆர்கனைசிங் வந்து ரொம்ப எனக்கு டென்ஷன் பண்ணிடுவீங்களா, இப்படி எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், லைட்டிங் எப்படி இருக்கும், சவுண்ட் எப்படி இருக்கும், 100 கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு டேலேருந்தே ஒரே ஆன்சர் தான், நான் பார்க்குறேன் மேம். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு டென்ஷன் தெரியலை. நான் என்ன ட்ரீம் பண்ணேனோ அது நடந்தது. ஸோ பியூட்டிஃபுல், வெல் ஆர்கனைஸ். ஒவ்வொரு டென்ஷன் இல்லாமல் லைட்டிங்லேருந்து ஸ்டேஜ்லேருந்து எனக்கு அந்த டைமுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணது எவ்ரிதிங் வாஸ் டன் ஸோ வெல். அவர் மியூசிக் சிஸ்டம், திஸ் வால்யூம், திஸ் சவுண்ட் எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யூ டிட் அ கிரேட் ஷோ. தேங்க்யூ ஸோ மச் ஓகே, தேங்க்யூ. இட் வாஸ் வெரி வெரி கிரேட் அண்ட் கிராண்ட். தேங்க்யூ. ஈவெண்ட்டில் நம்ம வந்து ஆர்கனைசர்ஸ் வந்து நம்ம ஒரு என்ன டிசைன் பண்ணியிருந்தாலும் இங்கே ஸ்க்ரீனில் வந்து டைமுக்கு அந்த ஸ்லைடு போடுறது. ஆமாம், அது வந்து இப்போது எங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் தெரிஞ்சிருக்கோம், எங்களுக்கு அவங்கள பற்றி தெரியும், நாங்கள் வந்து அது இருப்போம். ஆனால் நீங்கள் இந்த ஃப்ரேமுக்குள்ள நுழைஞ்ச பிறகு அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது இல்லையா, அது வந்து சிங்க் ஆகணும். இந்த நிகழ்வுக்கும் அந்த பேக்ராப்ஸுக்கு சிங்க் ஆகணும், மியூசிக் வந்து கரெக்டாக கட் ஆகணும், எங்கே எம்டினஸ் உள்ளது அங்கே மியூசிக் வந்து இருக்கணும், வாய்ஸ் ஓவர்லாப் பண்ணக்கூடாது. நல்லா டைரக்ட் பண்ணி ஒன்று கூட மிஸ் ஆகலை. இப்போ இந்த ஈவெண்ட்டில் வந்து ஒரு மிஸ் இல்லை, அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தீங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அது வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அது என் வேலை, நான் செய்யணும், இந்த ஈவெண்ட் என்னது அப்படின்னு நினைக்கிற ஃபீல் இருக்கு இல்லையா. வாங்க வாங்க, டேக் அ பிக்சர். வாங்க ப்ளீஸ், வாங்க.